தினமும் முட்டை சாப்பிடுறதுனால உடல் எடை குறையுமா? உடல் எடைய குறைக்க நினைக்கிறவங்க முட்டைய சாப்பிடலாமா? தினமும் ஒரு முட்டை சாப்பிட்டா கொழுப்பு அதிகரிக்குமா? முட்டையின் மஞ்சள் கருவை சாப்பிடலாமா? காலை உணவாக முட்டை சாப்பிடுறது உண்மையிலுமே வெயிட் லாஸ்க்கு உதவி செய்யுமா? இந்த கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும். இன்னைக்கு இந்த பதிவுல முட்டை மற்றும் உடல் எடை குறைப்பு பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள சிம்பிளா பார்க்கலாம். முதல்ல முட்டை சாப்பிட்டா உடல் எடை குறையுமா? முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் முட்டை மட்டும் சாப்பிட்டா உடல் எடை தானாக குறைஞ்சிராது. உடல் எடை குறையறதுக்கு ஒரு நாள்ல நீங்க எடுத்துக்கொள்ளும் மொத்த கலோரி அளவு, உடலுடைய இயக்கம், தூக்கம் மற்றும் உங்களுடைய ஒட்டுமொத்த உணவு முறை போன்ற பல காரணிகள் முக்கியங்க. ஆனா, முட்டையில புரதம் இருக்கிறதுனால சரியான அளவுல உணவில் சேர்த்துக் கொள்ளும்போது, வயிறு நிறைவாக இருக்கிற ஒரு உணர்வுக்கு உங்கள கொண்டு வரும். இதனால சிலருக்கு தேவையில்லாம அடிக்கடி சாப்பிடுற பழக்கம் குறையலாம். அதனால முட்டைய வெயிட் லாஸ்க்கு உதவக்கூடிய ஒரு புரத உணவா நாம எடுத்துக்க முடியும். ஆனா, அது ஒரு மேஜிக் ஃபுட் கிடையாது. முட்டையில இருக்கக்கூடிய புரதம் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உடல் எடைய குறைக்க முயற்சி செய்யும்போது, நாம கொழுப்பு மட்டும் குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது இல்ல. நம்முடைய ஃபேட் நிறை சரியாக இருக்கும் கவனம் செலுத்தணும். முட்டை அப்படிங்கிறது நல்ல தரமான புரதத்த வழங்கும் உணவுகள்ல ஒன்று அப்படின்னே சொல்லலாம். எக்ஸர்சைஸின் போது போதுமான புரதத்த உணவில் சேர்க்கிறது தசைகள பராமரிக்க உதவி செய்யுது. அது மட்டும் இல்ல, புரதம் உள்ள உணவுகள சாப்பிட்ட பிறகு நீண்ட நேரம் நிறைவா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. அதனால காலை உணவுல முட்டைய தேர்ந்தெடுத்து சேர்த்துக்கிறது சிலருக்கு, அடுத்த உணவில் அதிகமாக சாப்பிடுறத தவிர்க்க உதவி செய்யுது. அடுத்ததா, காலை உணவா முட்டை மட்டும் சாப்பிடலாமா? பல பேருக்கு இது ஒரு கேள்வியா இருக்கும். வெயிட் லாஸ்க்கு காலை உணவாக முட்டை மட்டும் சாப்பிடலாமா? கண்டிப்பா உங்களுடைய உணவு முறைக்கு ஏற்ற வகையில சேர்த்துக்கலாம். உதாரணமா முட்டையோட காய்கறிகள் சேர்த்து சாப்பிடலாம். அல்லது முட்டையோட அளவான முழு தானிய உணவுகள் சேர்த்து சாப்பிடலாம். ஆனா, முட்டைய மட்டும் சாப்பிட்டு நாள் முழுவதும் சரியா சாப்பிடாம இருக்கிறது நல்ல வெயிட் லாஸ் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. சமநிலையான உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப அவசியம். முட்டையின் மஞ்சள் கருவ அவாய்ட் பண்ணணுமா? இது நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய பொதுவான சந்தேகம். வெயிட் குறைக்கணும். ஆனா, எக் ஒயிட் மட்டும் சாப்பிடணும். மஞ்சக்கருவ சாப்பிடக்கூடாது அப்படின்னு நெறைய பேர் நினைக்கிறாங்க. முட்டையின் மஞ்சக்கருவுல பல ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அதுல கொழுப்பும், கலோரியும் இருக்கிறதுனால, உங்கள் மொத்த உணவு அளவ பொறுத்து முட்டைய தேர்வு செஞ்சு சாப்பிடுறது முக்கியம். ஆரோக்கியமான ஒருவருக்கு உணவுல முழு முட்டைய அளவோடு சேர்க்கிறது பலருக்கு ஏற்றதாக இருக்கும். ஆனா, உங்களுக்கு கொழுப்பு அளவு தொடர்பான மருத்துவ பிரச்சனை இருந்தா, உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனைப்படி உணவ மாற்றுவது நல்லது. முட்டைய எப்படி சாப்பிடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இங்க தான் நிறைய பேரு செய்ற ஒரு தவறு இருக்கு. முட்டை அதாவது எக் நமக்கு ஆரோக்கியமானது, நல்லது அப்படிங்கிறதுனால, அத எப்படி வேணா சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பாயில் பண்ண எக்கு, குறைந்த ஆயில் போட்டு யூஸ் பண்ணி சமையல் பண்ற முட்டைகள, இந்த மாதிரி முறைகள் மூலமா நம்ம தேர்வு செஞ்சு சாப்பிடலாம். ஆனா, முட்டையுடன் அதிக எண்ணெய், வெண்ணெய், சீஸ் போன்ற அதிக கலோரி பொருட்கள சேர்த்துட்டோம்னா, மொத்த கலோரி அளவு அதிகரிக்கும். ஆனா, முட்டை சாப்பிடுறேனா அப்படிங்கிறத விட, முட்டைய எந்த வகையில நாம ஃபுட்டா எடுத்துக்கிறோம், எதோடு சேர்த்து சாப்பிடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தினமும் எத்தன முட்டை சாப்பிடலாம்? ஒரு நாளைக்கு எத்தன முட்டை சாப்பிடலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே பதில் சொல்லக்கூடிய கேள்வி இல்ல. உன்னுடைய வயது, உடல்நிலை, மொத்த உணவு முறை, உடற்பயிற்சி, மருத்துவ வரலாறு போன்றவற்றை பொறுத்து தேவைகள் மாறுபடுதுங்க. அதனால நெட்ல யாருக்கோ சொன்ன ஒரு எண்ணிக்கையை அப்படியே பின்பற்றாம, உங்களுடைய உணவு முறைக்கு ஏற்ற அளவை தேர்வு செய்றது அவசியம். குறிப்பா கொலஸ்ட்ரால், இதய நோய் அல்லது வேறு மருத்துவ பிரச்சனைகள் இருக்கு. நீங்க அதுக்கு மெடிசின் எடுத்துட்டு இருக்கீங்கனாலோ, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனாலும், நீங்க டாக்டர் அல்லது தகுதியான உணவியல் நிபுணர் கிட்ட போய் ஆலோசனை பெறுறது அவசியம். சரி, முட்டையோட இந்த தவறுகள செய்யாதீங்க அப்படின்னா என்னென்னன்னு பார்க்கலாம். உடல் எடைய குறைக்க நினைக்கிறவங்க முட்டைய சாப்பிடும்போது இந்த விஷயங்கள கண்டிப்பா கவனிக்கணும். முதல் தவறு முட்டையோட அதிக எண்ணெய பயன்படுத்துறது. 2வது தவறு முட்டையோட அதிக கலோரி கொண்ட சாஸ் அல்லது பிற உணவுகள சேர்த்து சாப்பிடுறது. 3வது முட்டை சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுனால மற்ற உணவுகள கட்டுப்பாடு இல்லாம சாப்பிடுறது. 4வது உடற்பயிற்சி இல்லாம முட்டை மட்டும் சாப்பிட்டு எடை குறையும் அப்படின்னு நினைக்கிறது. 5வது ஒரு குறிப்பிட்ட உணவ மட்டும் நம்பி மொத்த உணவு முறையும் கவனிக்காம இருக்கிறது.
வெயிட் லாஸ்க்கு முட்டைய நாம டயட்ல எப்படி சேர்க்கலாம்? உங்களுடைய உணவு முறைக்கு ஏற்ற வகையில முட்டைய பல வழிகள்ல சேர்த்துக்கலாம். உதாரணமா, காலையில முட்டை பிளஸ் காய்கறிகள் எடுத்துக்கலாம். மதிய உணவுல பேலன்ஸ்டு டயட்டோட சேர்த்து முட்டை சாப்பிடலாம். ஈவினிங் அதிக சர்க்கரை அல்லது அதிக கலோரி கொண்ட ஸ்நாக்ஸுக்கு பதிலா, தேவைக்கு ஏத்த மாரி முட்டைய ஒரு புரோட்டீன் உணவா நாம எடுத்துக்கலாம். ஆனா, உங்களுடைய மொத்த கலோரி தேவையை கருத்தில் கொண்டு, நீங்க அதனுடைய அளவ தேர்வு செய்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்ல, காய்கறிகள், பருப்பு வகைகள், முழு தானியங்கள், பழங்கள் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்து உணவுகளையும் உணவுல சேர்க்கிறது அவசியம். முட்டைய பார்த்து பயப்பட வேண்டிய உணவாகவும் நீங்க பார்க்க வேண்டாம். எடை குறைக்கும் ஒரு மேஜிக் ஃபுட்டாவும் நீங்க பார்க்க வேணாம். சரியான அளவு உணவு, சமநிலையான உணவு முறை, வழக்கமான உடைப்பயிற்சி, போதுமான தூக்கம். இது எல்லாமே சேர்த்து கவனிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த எடையை குறைக்க முயற்சி செய்யும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போல எளிமையான ஆரோக்கிய தகவல்களுக்கு நம்முடைய தேன்மிட்டாய் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டோட மீட் பண்ணலாம். தேங்க் யூ.